தரமான ஒரு மோகன்லால் சாரையும் பார்க்கலாம். ஒரு மாசான ஒரு மோகன்லால் சாரையும் இந்த மூவில நீங்க பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு ரசிக் அண்ட் ரியாக்ட். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தொடரும் மூவி. தொடரும் மூவி பார்த்தீங்கன்னா 25th ஏப்ரல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஃப்ரைடே. நம்ம இந்த மூவி 27th ஏப்ரல் பார்த்தோம், சண்டே பார்த்தோம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த மூவிக்குள்ள போகும்போது. பிகாஸ் இந்த மூவியோட நம்ம ட்ரெய்லரும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒரு கணிச்ச மாதிரி இது ஒரு திசையம் மூவி மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு நிலச்சரிவு காட்டுறாங்க. அந்த நிலச்சரிவு மீட்பு பணியில போலீஸ் போகும்போது அங்க ஒரு பாடி ஃபைண்ட் பண்றாங்க. அந்த பாடி பார்த்தீங்கன்னா நிலச்சரிவினால ஒரு உயிரிழந்த பாடியுமே தெரியல, ஆனால் சாக்குல போட்டு கட்டியிருக்காங்க. விச் மீன்ஸ் சம்படி இஸ் ஆல்ரெடி மர்டர்ட் அப்படிங்கிறது அந்த சீனில் நமக்கு தெரிய வருது. அந்த நிலச்சரிவில் கிடைச்ச பாடிக்கும் மோகன்லால் சார் ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி எப்படின்னு ஆகும். மோகன்லால் சாருக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி. மோகன்லால் சார் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஷோபனா. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியாகவே அந்த ஃபேமிலி அப்படியே காட்டியிருப்பாங்க. ரொம்ப ஒரு அன்பான ஒரு ஃபேமிலின்னு நம்ம சொல்லலாம். எவ்வளோ அன்பு மோகன்லால் அந்த ஃபேமிலி வச்சிருக்காரோ அதே அட் சேம் டைம் அவருக்கு ஒரு கார் இருக்கு. அந்த கார் பேர் அந்த கார் அம்பாஸ்டர் கார். ஆக்சுவலா மோகன்லால் சார் பேரே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பென்ஸ். ஆக்சுவலா அவர் கேரக்டர் நேம் சண்முகம். பட் அவருக்கு ஒரு நிக் நேம் மாதிரி எல்லாரும் பென்ஸ்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் அவர் ஒரு அம்பாஸ்டர் கார் வச்சிருக்காரு. அப்படியே பென்ஸ் மாதிரி அவர் ட்ரீட் பண்ற மாதிரியான அந்த சில சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கார் மோகன்லால் சாருக்கு எப்படி வந்துச்சுன்னா, லைக் அவர் சென்னையில ஒரு ஃபைட்டரா இருக்காரு. ஸோ ஃபைட்டரா இருந்தப்போ அந்த ஃபைட்டர் வேலையை விட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ஃபைட்டர் வேலையை விட்டுட்டு அப்படியே அவர் சொந்த ஊருக்கு வரும்போது அந்த ஃபைட்டருக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாரு. அந்த மாஸ்டர் கிஃப்ட் பண்ண கார் தான் இந்த அம்பாஸ்டர் கார். ஸோ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல மோகன்லால் சாரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வீட்டுக்கு வராங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி அப்படி வீட்டுக்கு வரும்போது மோகன்லால் சாருக்கு தெரியாமையே அந்த அம்பாஸ்டர் கார் எடுத்து ஒரு ரைடு போவாங்க. அந்த போற டைம்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ அந்த ஆக்சிடென்ட் காரணமாக மெக்கானிக் ஷாப்ல அந்த கார் விடும்போது அந்த மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ற ஒரு பையன் பாத்தீங்கன்னா அந்த காரை ஒரு ட்ரக்ஸ் கடத்தலுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார் சீஸ் பண்ணிடுறாங்க போலீஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த காரை போலீஸ் கிட்ட இருந்து அந்த கார் ரிலீஸ் பண்றதுக்காக ரொம்ப மெனக்கறாரு. ஆனா பட் இங்க என்னன்னா, அந்த காருக்கும் நான் இந்த பிளாஷ்பேக்ல நம்ம காட்டியிருந்தோம் இல்லையா, அந்த மூவியோட இன்ட்ரோ சீன் ஒரு பாடி கிடைச்சிருக்கு. அந்த பாடிக்கும் மோகன்லால் சாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கதையே. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருஷ்யம் மூவி மாதிரி இந்த மூவி போகும். கிட்டத்தட்ட இந்த ஃபேமிலி காப்பாற்றுற மாதிரி இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படிதான் உங்களுக்கு போகும். பட் நான் கம்ப்ளீட்டா அந்த ரிவீல் பண்ண விரும்பல. கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க தியேட்டர்ல தான் பார்த்து நிறைய டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இந்த கதையில இருக்கு. சரிங்களா? ஆனா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி லைன் தான். அந்த ஸ்டோரி லைனை எப்படி கச்சிதமா ரிட்டர்ன் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த மூவியோட டைரக்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தருண் மூர்த்தி எக்ஸலன்ட் ஒர்க். லைக் எங்கேயுமே நமக்கு போரே அடிக்கல. அந்த அளவுக்கு ஒரு செம ஒரு த்ரில்லிங். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லிங்கே நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே சுனில் அண்ட் தருண் மூர்த்தி 2 பேருக்கும் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்டோரியை ஒரு 2.5 ஒரு 2.5 மணி நேரம் அந்த கதையை அப்படியே கொண்டு போற விதம் ஒன்று இருக்கு. கொண்டு போகலாம் யார் வேணாலும். பட் நம்மளுக்கு போர் அடிக்காம கொண்டு போகணும் இல்லையா? தட் இஸ் சம்திங் எக்ஸலன்ட் ஒர்க்கே நம்ம சொல்லலாம். இந்த மூவியோட கதாநாயகன் மோகன்லால் சார். ஆக்சுவலா மோகன்லால் சார் நம்ம பல டைமென்ஷன்ல பார்த்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருஷ்யம் மூவி மாதிரி மூவி இருந்தாலும் நம்ம பல டைமென்ஷன்ல பார்த்திருக்கோம். பட் இந்த மூவி எப்படி தெரியுங்களா? திருஷ்யம் மூவி பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் எலிமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். லைக் ஸ்டோரி நல்லா கிரிப்பா இருக்கும். பட் இந்த மூவி வச்சுக்கோங்களேன், ஒரு திருஷ்யம் மூவியோட ஒரு அடுத்த லெவல்ல நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க ஃபேமிலியை காப்பாத்துறாரு. ஆனா ஒரு இன்சிடென்ட்ல இந்த இதுக்கு காரணம் இந்த போலீஸ் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் லைக் போராடாம அப்படியே ஒரு மாஸ் ஒரு எலிமெண்ட் அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. இறங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். அது ஒரு சீன் இருக்கு. ஒரு லாட்ஜில் ஒரு போலீஸ்காரர் கொண்டு போய் கடைசி வச்சிருப்பாரு மோகன்லால். அப்ப அப்படியே ஒரு நகத்தை அப்படியே கட் பண்ற மாதிரி, சார் கையை அப்படியே கட் பண்ற மாதிரி அந்த டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃபேஸ் அப்படியே காட்டுவாங்க. லைக் உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் கிட்ட ஒரு இன்டர்கேஷன் போயிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே ஒரு ஃபேஸ் காட்டுவார். லைக் இட் வாஸ் லைக் பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் அதுக்கு ஷோ பண்றாரு. ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே மோகன்லால் சாரை பார்த்த மாதிரி, ஒரு பழைய மோகன்லால் சாரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மூவில அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி சீனு. ஆக்சுவலா என்ன ஒரு பிளான்னா, போலீஸ் மோகன்லால் சாரை ஒரு கொல்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அந்த சீன்ல
மோகன்லால் சார் கொள்ள வரும்போது ஒரு ஸ்டன் சீன் நடக்குது. அங்க வந்து முருகா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மாச எலிமெண்ட்ஸ்ல அப்படி போகும். அதுவும் வந்துட்டு செமையான ஒரு சீன் ஆக்சுவலா வந்து. அப்போ ஒரு ஜம்ப் பண்ணிப்பாரு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 61 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 62 வயசு. பட் ஆனா எப்படி இந்த மனுஷன் உன்னி அந்த ஆக்டிவாவே அப்படி இருக்காரு, அப்படியே குடுகுடுன்னு ஒரு ஒரு சின்ன பிள்ளை ஓடுறதும் சரி, ஸ்டண்ட் சீன்ஸ் அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு பல்டி அடிக்கணும் சரி, விச் இஸ் லைக் ஆசம். சரிங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரி ஏஜ் ஒரு 60 பிளஸ் இருக்கிறவங்க வந்து டியூப் போட்டு நடிப்பாங்க. பட் அதெல்லாம் சாருக்கு தேவையில்லை. அண்ட் சோபனா மேடம் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து ஒரு தமிழ் பொண்ணு மலையாளம் கத்துக்கிட்டு ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு கேரளாவில் செட்டில் ஆயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தவங்க பின்னாடி வந்து மோகன்லால் சொந்த ஊரான கேரளாக்கடியே வந்துடுறாங்க, அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட தமிழ் பிளஸ் மலையாளம் ரெண்டும் மிக்ஸ் ஆனது ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மூவியோட நோட்டபுளான ஒரு ஒரு பர்சன் அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்களேன், பிரகாஷ் வர்மா. ஆக்சுவலி அவர் தான் வந்துட்டு ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அவர் அந்த கேரக்டரை வந்து அவங்க ஷோ பண்ணும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் ரொம்ப சிரிச்சுட்டு ஒரு மாதிரியா பேசுற மாதிரியான ஒரு ஆளு. அண்ட் சேம் டைம் மோகன்லாலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. பட் ஆனா அட் த எண்ட் அவர் யாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவி நீங்க பார்க்கணும். கண்டிப்பா நீங்க தேட்டர் தான் பார்த்தாகணும். ஸோ அவரோட ஆக்டிங் ஃபினாமினல். ஆக்சுவலா வந்துட்டு அவர் சிரிச்சு பேசும்போதே இவரை பிடிச்சி ஏதோ பண்ணிடலாமோ அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு இன்டென்சிட்டி இருக்கு அவரோட கேரக்டர்ல. ஸோ கைஸ் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் த மூவி. ஆக்சுவலி இது தேட்டர்ஸ் ஆக்சுவலா வந்துட்டு கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா நீங்க போய் தேட்டர்ல பாருங்க, விச் இஸ் லைக் அல்டிமேட். அண்ட் ஆல்சோ மியூசிக். இந்த மியூசிக் வந்துட்டு செட்டில்டா ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம பெருசாகவும் சொல்ல முடியாது. பட் ஆனா வந்துட்டு சில மூவிகள்லாம் வந்துட்டு மியூசிக் வந்து ரொம்ப கை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் விடாமுயற்சி சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் எலிமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஒரு கார் டிரைவ் சேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அனிருத்தோட மியூசிக் ரொம்ப வந்து தூக்கி தரும் அந்த மூவி. ஆனா இந்த மூவி ஆல்ரெடியே ஒரு வேற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது கீக்கெல்லாம் வந்து மியூசிக் போட்டு இருக்காரு, விச் இஸ் ரியலி கிரேட். அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஆக்சுவலா வந்துட்டு நிறைய சீன்ஸ் வந்துட்டு அந்த கேட்ட ஃபாரஸ்ட்ல போறதா இருக்கட்டும், இல்ல அந்த நிலசரிவு சீனா இருக்கட்டும், ரொம்ப வந்து சூப்பரா ஆக்சுவலா ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த மலையில சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. மலையில ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அது அந்த மலையில நீங்க அப்படியே பார்க்கலாம். நீங்க அப்படியே நல்லா கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மலையோட துளியெல்லாம் அப்படியே தெரியும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ், விச் இஸ் ரியலி சூப்பர். ஆக்சுவலா வந்து இந்த மூவில வந்து குறை சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. அண்ட் விஜய் சேதுபதி கேரக்டர்லாம் இதுல காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சோபனா மேடமோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் மோகன்லால் சார் செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலதெல்லாம் காட்டுறாங்க. பட் அந்த விஜய் சேதுபதி எல்லாம் கொண்டு வந்துருக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஏன்னா இவரே ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்லேயே போயிருக்கலாம். பட் அதுக்கான ரீசன் ஒன்று இருக்கு. பட் அந்த ரீசன் அவ்வளோலாம் தேவையில்லை ஆக்சுவலா வந்துட்டு. பட் ஹவர் த மூவி இஸ் லைக் அவுட் ஆஃப் 10 நம்ம வந்து ஒரு 8.5 ரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு செமையா இருக்கு இந்த மூவி. கண்டிப்பா வந்து தேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. நீங்க ஒரு குழந்தைத்தனமான ஒரு மோகன்லால் சாரையும் பார்க்கலாம், ஒரு மாசான ஒரு மோகன்லால் சாரையும் இந்த மூவில நீங்க பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு ரிவ்யூ சந்திக்கிறேன். பை பை, see you, டேக் கேர்.